3 மணியிலிருந்து இந்த அரங்கில் காத்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுக்கும் இதே அரங்கில் நள்ளிரவை தொடும் வரையில் நிகழ்ச்சிகள் நாம் பேசி முடிப்பதற்கு 11 ஆகிவிட்டது. இன்றைக்காவது சற்று முன்னதாகவே நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு செல்ல வேண்டும். விடியற் காலை 5:50 மணிக்கு நாம் விமானம் பிடித்து தூத்துக்குடிக்கு போக வேண்டும். இப்படி என்றால் நான் 3:30 மணிக்காவது எழுந்தாக வேண்டும். அந்த நேர நெருக்கடி ஒரு பதற்றத்தை படபடப்பை தருகிறது. இந்த விழா கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்த யாழன் ஆதி அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நம்முடைய இயக்குனர் அன்பு இளவன் மாரி செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பு, பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவரை தேர்வு செய்ததும் நான் கேட்டேன், கட்டாயம் வருவாரா என்று கேட்டேன். கட்டாயம் வருவார். ஏனென்றால் அவருக்கும் நிறைய பணிச்சுமைகள், அடுத்தடுத்து திரைப்பட வேலைகள், நம்மை விட அவர்கள் நேர நெருக்கடியால் சிரமப்படக்கூடியவர்கள் தான் திரைத்துறையில் இருப்பவர்கள். அந்த வகையிலே தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்து இவ்வளவு நேரம் நம்மோடு காத்திருந்து மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கி நம்மை எல்லாம் ஊக்கப்படுத்தி இருக்கிறார் என்கிற வகையிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு மிகச் சிறப்பான விருதுகள் வழங்குவதற்கு எத்தனையோ கடன்கள் இருக்கின்றன, புகழ்பெற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கூட அவரை ஆராதித்து உச்சி மோந்து பாராட்டுவதற்குரிய வாய்ப்புகள் ஏராளம். ஆனாலும் கூட ஒரு இயக்கத்தின் கலை இலக்கிய பிரிவு மிக எளிமையான முறையிலே ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் எந்த பிரம்மாண்டமும் இல்லை, ஒளி வெள்ளம் பாய்ச்சப்படவில்லை, மிக இயல்பாக நடக்கிற ஒரு எளிய நிகழ்வு. இந்த நிகழ்விலே மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பங்கேற்று நீண்ட நேரம் நம்மோடு இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக அவரை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இளவத்திகை குறித்து பலரும் பல கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள். எல்லோரும் காதல் பற்றி பேசினார்கள், கவிதை படித்தார்கள். இளவந்திகை திருவிழா என்பது மன்னர் காலத்திலே கொண்டாடப்பட்ட ஒரு காதலர் கூடல் என்றெல்லாம் இங்கே விவரித்து சொன்னார்கள். மன்னர் காலத்திலிருந்து விடுதலை பெற்று குடிமக்கள் காலத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னராட்சி என்கிற முறையிலிருந்து உலகமே விடுபட்டு குடியாட்சி முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மன்னன் என்கிற சொல்லாடல், மாமன்னன் என்கிற சொல்லாடல், அரசன் என்கிற சொல்லாடல், இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் குடியாட்சி சிந்தனை மிடுகிற ஒன்று. யாரையும் நீ மன்னனை போல் இருக்கிறாய் என்று சொல்லக்கூடாது, இவர் மாமன்னர் என்று பாராட்டக்கூடாது, இவர் அரச பரம்பரை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த அரச சிந்தனை, மன்னர் சிந்தனை, முடியாட்சி சிந்தனை, முடியரசு சிந்தனை மாற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் முக்கியமான நிபந்தனை, ஜனநாயகத்தின் மிக முக்கியமான நிபந்தனை. ஆகவே இளவந்திகை திருவிழா மன்னர் காலத்திலே கொண்டாடப்பட்ட ஒரு திருவிழா என்கிற நிலையிலே மீண்டும் அதை நாம் நினைவுபடுத்தி மன்னர் காலத்தில் கொண்டாடப்பட்டதைப் போல காதலர் கூடலை நாம் கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கில் இது ஒழுங்கு செய்யப்பட்டதாக நாம் கருத வேண்டியதில்லை. அப்படி ஒரு நோக்கத்திலும் இந்த விழாவை நாம் ஒருங்கிணைக்க கூடாது. நாம் ஜனநாயகத்தை பற்றி உரையாடுவதற்கான ஒரு அரங்கமாகவே இதை நாம் பார்க்க வேண்டும்.
சமூக நீதியை பற்றி உரையாடுவதற்கான ஒரு களமாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இதிலே முக்கியமானது வன்மத்தை விதைக்க கூடாது, அன்பை விதைக்க வேண்டும் என்று நம்முடைய யாழன் ஆதி அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே பதிவு செய்தது மிக மிக முக்கியமாக அடிக்கோடிட்டு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. வெறுப்பை வெறுப்பால் அணைக்க முடியாது, வெறுப்பை அணைப்பதற்கு ஒரே வழி அன்பை விதைப்பதுதான். ஆகவே அன்பை முன்னிறுத்துவது என்பதுதான் காதல் என்பதற்கான ஒரு விளக்கம். நான் சற்று யூகம் செய்து கொண்டிருந்தேன், சிந்தித்துக் கொண்டிருந்தேன். காதல் என்பது என்ன? உயிரும் மெய்யும் இணைந்து உயிர் மெய்யை உருவாக்குகிற ஒரு உணர்வு. அதை சொல்லுகிற ஒரு சொல்லாகத்தான் இந்த சொல்லை நான் பார்க்கிறேன். கா ஆதல், க ஆதல். க என்கிற ஒரு சொல் உருவாதல் எப்படி உருவாகிறது? இக் என்கிற மெய்யெழுத்தும் ஆ என்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து கா என்று உருவாகிறது. கா ஆதல். உயிர் என்கிற உயிரும் மெய்யும் என்பவர்கள் ஆணும் பெண்ணும் தான். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஒரு சமூகம் உருவாகிறது, உயிர்மை உருவாகிறது, ஒரு இனம் உருவாகிறது. ஆகவே காதல் என்பது இன உருவாக்கத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது. இக்கு ஆ சேர்ந்து கா என்று உருவாவதை போல பெண் ஆண் சேர்ந்து ஒரு சமூகம் உருவாகிறது. அதற்கு அடிப்படையாக காதல் என்கிற உணர்வு தேவைப்படுகிறது. காதல் என்கிற உணர்வு தேவைப்படுகிறது. அப்படி அதை நான் யூகித்து பார்த்தேன். காதல் என்கிற உணர்வு விதை முளைக்கிறது, அது செடியாகி மரமாகிறது. மரம் மிக பெரும் இறுக்கமான வலிமையான வைரம் பாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது. அது கிளையாக பரிணமிக்கிறது. இலையிலே இலை உருவாகிறது. அந்த இலை தண்டு பகுதியை விட மென்மையானதாக இருக்கிறது. அந்த இலைக்கு பின்னர் அந்த மரத்தில் இருந்து மலர் உருவாகிறது. மலர் இலையை விடவும் மென்மையானது. மலர் இலையை விடவும் மென்மையானது. அந்த மலர் இந்த விதைக்குள் தான் இருந்தது. மரமாக முளைத்த விதைக்குள் தான் அந்த மலர் இருக்கிறது. ஆகவே அந்த விதையில் இருந்து வைரம் பாய்ந்த மரம் தோன்றுகிறது. அது தண்டு பகுதி. பிறகு கிளை ஆகிறது. கிளையிலே இலை ஆகிறது. இலை என்பது அந்த விதையின் மென்மையான பகுதி. அதன் பிறகு மலர் உருவாகிறது. அந்த மலர் என்பது அந்த விதையின் உள்ளே இருந்த நுட்பமான மென்மையான பகுதி. அந்த மென்மையான பகுதி பூக்கிறது. அதுதான் அதனுடைய உச்சம். அதன் பின்னர் மறுபடியும் அது காயாக மாறுகிறது. அடுத்த பரிணாமம். அதுபோல ஒரு மனிதனின் உணர்வு, கோபம், ஆத்திரம், ஆசை, பேராசை இவையெல்லாம் இறுக்கமான கடினமான மரத்தை போன்றது. அன்பு இலையை போன்றது. காதல் மலரை போன்றது. காதல் என்கிற உணர்வு, அந்த பூ எப்படி மென்மையானதாக அந்த விதைக்குள் இருந்தது, மென்மையானதாக மலர்கிறதோ, அதன் உச்சத்தில் மலர்கிறதோ, அதை போல ஒவ்வொரு மனிதனின் உணர்விலும் ஒரு மென்மையான பகுதி இருக்கிறது, ஒரு நுண்மையான பகுதி இருக்கிறது. அதுதான் காதல் என்கிற உணர்வு. காதல் என்பது நுண்ணிய உணர்வின் உச்சம். அது மோகம், காமம் என்பதெல்லாம் ஈர்ப்பின் விளைச்சல். மோகம், காமம் என்பதை கழித்த பிறகும் இருக்கிற நுண்ணிய உணர்வு தான் காதல். மனிதனுக்குள்ள அன்பும் இருக்கிறது, ஆத்திரமும் இருக்கிறது, காதலும் இருக்கிறது. இவையெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மனிதன். எப்போதும் நாம் ஒன்றாக மட்டும் ஒரே கோணத்தில் மட்டும்தான் பார்க்கிறோம். ஆத்திரத்தோடு ஒரு மனிதனை பார்த்தால் அவன் மூர்க்கன் என்று முடிவு செய்து விடுகிறோம், அவ்வளவுதான். அன்புள்ள ஒரு மனிதனை பார்த்தால் அவன் மிகவும்
மென்மையானவன், நல்லவன் என்ற ஒரு முடிவை கேட்கிறோம். ஆனால் இவை எல்லாம் கலந்தவன் தான் மனிதன். இவையெல்லாம் கலந்து ஒரு எல்லையை தொட்டு முதிர்ச்சி அடைகிற நிலை, முதிர்ச்சி அடைகிற நிலை அது எப்போது மலரும்? இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு அருமையான சொல்லை இங்கே பயன்படுத்தினார், பக்குவம், பக்குவமாதல் என்று. பக்குவம் என்பதுதான் மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒரு பருவம், மிக முக்கியமான ஒரு பருவம். எல்லா வழிகளையும் கடந்து எல்லா அனுபவங்களையும் உள்வாங்கிக் கொண்ட பிறகு நாம் ஒரு உச்சத்தை தொடுகிறோம், ஒரு முதிர்ச்சி நிலையை அடைகிறோமே, அந்த பருவம் தான் பக்குவம் அடைகிற பருவம். அழகு என்பது என்ன? அழகு என்பது பக்குவம் தான் அழகு. மெச்சூரிட்டி இஸ் த பியூட்டி. பக்குவம் என்பதை ஆங்கிலத்திலே மெச்சூரிட்டி என்று நாம் ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு நம்ம அறியாம ஏற்படும், ஒரு மதிப்பு உயரும். அவங்களை எந்த கோணத்துல பார்த்தாலும் அழகா இருப்பாங்க. மேக்கப் பண்ண தேவையில்லை, ட்ரிம் பண்ண தேவையில்லை, ஹேர் கட் பண்ண தேவையில்லை, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணணும் தேவையில்லை. நான் எப்பவும் அழகா இருக்கிறேங்கிற மாதிரி கால் மேல கால் பார்த்து உட்கார்ந்தாதான் கெத்துன்னு அர்த்தம் கிடையாது. நீ எப்படி உட்கார்ந்திருந்தாலும், மறைந்திருந்தாலும், நெளிந்திருந்தாலும், ஒரு நாற்காலியின் நுனியில் உட்கார்ந்திருந்தாலும் உன் பண்புதான் உன்னை மதிப்பீடு செய்யுமே தவிர உன் உடல் மொழி மதிப்பீடு செய்யாது. உடல் மொழி என்பது மதிப்பீட்டுக்கான அளவு அல்ல. திருமாவளவன் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றான். பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்தாலும் என்னுடைய பண்பு தான் அதை தீர்மானிக்கும். சோஃபாவில் உட்கார்ந்தாலும் என்னுடைய பண்பு தான் அதை தீர்மானிக்கும். நான் சோஃபாவில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டாதான் நான் கெத்தா இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஒரு வரிசையில நடுமையத்தில் உட்கார்ந்தாதான் நான் முக்கியமானவன் அர்த்தம் கிடையாது. நான் ஓரத்துல உட்கார்ந்தா கூட நான் முக்கியமானவனா இருக்கணும். நான் எந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேனோ அதுதான் மையம். நான் உட்காருகிற புள்ளிதான் மையம். நான் உட்காருகிற புள்ளிதான் மையம். அது எப்பொழுது நிகழும் என்றால், நான் உட்காருகிற புள்ளிதான் மையம் என்பது எப்போது நிகழும் என்றால், நான் பக்குவம் அடைகிற போதுதான் அது நிகழும். நான் முதிர்ச்சி அடைகிற போதுதான் அது நிகழும். முதிர்ச்சி என்பது, பக்குவம் என்பது பண்படுதல் என்பதில் இருந்து உருவாவது. பண்படுதல் தான் பண்பாடு என்று ஆகிறது. வழிபடுதல் வழிபாடு என்று ஆவதை போல, வழிபடுதல் என்றால் ஏற்கனவே உருவாக்கிவிட்ட ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியில நீ போய் படுத்துக்கிட்டாலே அதை கொண்டு போய் உனக்கு சேர்த்துரும். அதை நின்னா போதும், அந்த வழி உனக்கு இலக்கை காட்டிவிடும். வழிபடுதல்னா வெறும் ஒர்ஷிப்பிங் அர்த்தம் கிடையாது. ஒர்ஷிப்பிங் அர்த்தம் கிடையாது. வழிபடுதல்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு வழி இருக்கு, ஒரு கொள்கை வழி இருக்கு, ஒரு கருத்தியல் வழி இருக்கு, ஒரு கோட்பாட்டு வழி இருக்கு. எனக்கு அம்பேத்கர் வழி இருக்கு, அதை போய் நான் நிறுத்தா போதும். அம்பேத்கரின் வழியை நான் பின்பற்றினால் அம்பேத்கரை வழிபடுதல் என்று பொருள். அது கும்பிடுதல் அப்படிங்கிற பொருள் அர்த்தம் கிடையாது. இந்த வழிபடுதல் என்பதைத்தான் வழிபாடு என்கிறோம். அதை போல பண்படுதல் என்பதுதான் பண்பாடு என்று ஆகிறது. ஏன் பண் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் என்றால், இறைச்சல் மென்மை அடைந்து மெழுகேறி அது மிக நுட்பமான ஒரு இடத்தை அடைகிற போது அது பண்ணாகிறது. பண் என்பது இசையாகிறது. சத்தம் போடுறோம், கூச்சல் போடுறோம், இறைச்சல் போடுறோம். அதை நிறுத்தி நிதானமா ஒரு அளவுல நாம் பாடும்போது அது பண்ணாகும், அது இசையாகிறது, எல்லோரையும் இசைய வைக்கிறது. பண் என்பது முதிர்ச்சி அடைந்த நிலை, இறைச்சலின் முதிர்ச்சி அடைந்த நிலை, இறைச்சலின் நுட்பமான பருவம், அதுதான் பண். அதை போல மனிதன் பண்படுகிற போது அவன் ஒரு பண்பாட்டை பின்பற்றுகிறான். அவனிடம் ஒரு நல்ல பண்பாடு இருக்கிறது, நல்ல பண்பு இருக்கிறது. பண்பு என்றால் அவன் மெருகேறுகிறான் என்று பொருள், முதிர்ச்சி அடைகிறான் என்று பொருள், பக்குவம் அடைகிறான் என்று பொருள். எல்லா களங்களிலும் நமக்கு அனுபவம் கிட்ட கிட்ட உணர்ச்சி பின்னுக்கு போகும். உணர்ச்சி தேவை, உணர்ச்சியை இழந்துவிடக் கூடாது. ஆனால் உணர்ச்சி வயப்படக்கூடாது. உணர்ச்சி உன்னை எடுத்துக் கொள்ளக்கூடாது, நீ உணர்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் உணர்ச்சி இருக்க வேண்டும், உணர்ச்சியின் கையில் நீ இருக்கக்கூடாது. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன், அடிச்சிட்டேன், அவன் செத்தான். ஓங்கி அடிச்சிட்டேன், உணர்ச்சி வயப்பட்டேன். எவ்வளவு உணர்ச்சியும் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் முதிர்ச்சி, என்பதுதான் பக்குவம்.
அன்பு என்பதும் உணர்ச்சி தான், காதல் என்பதும் உணர்ச்சி தான், கோபம் என்பதும் உணர்ச்சி தான், அதுவும் எமோஷன் தான். அடங்க மறு என்று சொல்லுவதும் உணர்ச்சி தான். உணர்ச்சி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு அங்குலம் கூட அசைய முடியாது, எந்த அசையும் நிகழாது, இயங்குதலே இருக்காது. உணர்ச்சி மனிதனிடம் இல்லை என்றால் இயங்குதலே இருக்காது. அவன் நடக்க மாட்டான், உட்கார்ந்தே கிடப்பான். என்ன சொன்னாலும் சும்மா உட்கார்ந்து இருப்பான். முதிர்ச்சி அடைந்தவனும் சும்மா இருப்பான், உணர்ச்சி இல்லாதவனும் சும்மா இருப்பான். ரெண்டு நிலை இருக்கு. சொரணை கேட்டவனும் சும்மா தான் இருப்பான். ஏன்னா அவனை மாதிரி நான் சொரணை கட்டவனா, இவன் கோபப்பட்டதை நியாயப்படுத்துவான். அவனை மாதிரி நான் சொரணை கட்டவனா, எனக்கு சொரணை இருக்கு, நான் மானம் உள்ளவன்பான். ஆனா அது முதிர்ச்சியற்ற நிலை. நீ கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவது, ரியாக்ட் எதிர்வினை ஆற்றுவது முதிர்ச்சியற்ற நிலை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொரணையற்ற நிலை என்பதும் உணர்ச்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து முதிர்ச்சியோடு இருப்பது என்பதும் தோற்றத்தில் ஒன்றாக இருக்கும். ஆனால் இது முதிர்ச்சி அடைந்த நிலையில் அமைதியாய் இருப்பது, உன்னிடத்தில் சரக்கு இருக்கிறது என்று பொருள். உணர்ச்சியை கடந்த நிலையில் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று பொருள். எனவே காதல் என்பது மனித குலத்தின் நிலையான சொத்து, மனித குலத்தை இயக்குகிற பேர் ஆற்றல். இது மனித வாழ்வில் எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் மனிதனை இயக்கிக் கொண்டே இருக்கிற ஒரே விசை காதல். இயக்கு விசை, இயங்கு விசை. இயக்கு விசை கூட அல்ல, இயங்கு விசை, தானாக இயங்குகிற ஒரு விசை. அது ஒரு ஆற்றல், மனித குலத்தின் பொதுவான ஒரு உணர்வு. அந்த காதலை கொண்டாடுவது மனித குலத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை, மனித குலத்தின் கடமை. அது தவறல்ல. அதை பலர் தவறாக சித்தரிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் உள்வாங்கி இருக்கிற சித்தாந்தம் தான் காரணம். அவர்கள் நிலைநாட்ட விரும்புகிற சமூகம்தான், அந்த சிந்தனை தான் அதற்கு காரணம். அதை எதிர்த்து அம்பேத்கர் காலத்தில் அல்ல, கௌதம புத்தர் காலத்தில் இருந்து, அதற்கு முந்தைய காலத்தில் இருந்து தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. கருத்தியல் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கருத்தியல் யுத்தத்தை எல்லா களங்களிலும் நாம் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் களத்தில் மட்டும் நிகழ்த்துவதல்ல, பண்பாட்டு தளத்திலும் நிகழ்த்த வேண்டும், கலை இலக்கிய தளங்களிலும் அது நிகழ வேண்டும், சமூக தளங்களிலும் அது நிகழ வேண்டும், அரசியல் களத்திலும் அவை பன்மடங்காக பெருக வேண்டும். ஏனென்றால் இவை அனைத்தையும் ஆட்டி இயக்கக்கூடிய அல்லது கோலோச்சக்கூடிய ஒரு களம் அரசியல். பண்பாடு எதற்காக? அதிகாரத்திற்காகத்தான். இலக்கியம் எதற்காக? அதிகாரத்திற்காகத்தான். கலை எதற்காக? அதிகாரத்திற்காகத்தான். கலை கலைக்காகவே என்பார்கள். அதை பிரச்சாரமாக மாற்றக்கூடாது, அரசியலாக அதை பார்க்கக்கூடாது அல்ல. நீ எந்த வடிவத்திலே என்ன செய்தாலும் அது அரசியலுக்கான கூறுகளை கொண்டதாக இருக்கும். சிற்பம் படித்தாலும் அதிலே அரசியலுக்கான கூறுகள் உண்டு. நீ கவிதை படைத்தாலும் அதிலே அரசியலுக்கான கூறுகள் உண்டு. நீ என்ன இலக்கியம் படைத்தாலும் அதிலே அரசியலுக்கான கூறுகள் உண்டு. அரசியல் என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது. அதிகாரம் என்பது மனித குலத்தை இயக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, மனித குலத்தை நசுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதிகாரத்திற்கு இருமுனை கூர்மை உண்டு. அதிகாரம் உன்னை பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ளும், அதிகாரம் உன்னை வன்மம் உள்ளவனாகவும் மாற்றும். ஆனால் அதிகாரம் இல்லாதவர் தான். உலகத்துல ரெண்டே சமூகம் தான், அதிகாரம் உள்ள சமூகம், அதிகாரம் இல்லாத சமூகம். சாதி, மதம், மொழி, இனம் என்பதெல்லாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்ளுகிற அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் தற்காலிகமானது. அந்த அடையாளங்கள் ஒரு வரம்புவை மட்டுமே கொண்டிருக்கும்.
அந்த வரம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக உனக்கு அது தேவைப்படாது, உதிர்ந்து போகும். நீ எம்பவராக உனக்கு காஸ்ட் தேவைப்படாது. நீ எம்பவராக உனக்கு ரிலீஜன் தேவைப்படாது. நீ எம்பவராக உனக்கு லாங்குவேஜ் மொழி தேவைப்படாது. ஆனால் எம்பவர் ஆவதற்கு இந்த பிடி உனக்கு தேவைப்படும். சாதியோ மதமோ மொழியோ உனக்கு ஒரு துடுப்பை போல, கரை சேருவதற்கு துடுப்பு தேவைப்படுவதை போல ஒரு அடையாளம் என்பது, ஒரு அடையாள அரசியல் என்பது நீ கரையேறுகிற வரையில் தேவைப்படுகிற ஒன்றுதான். ஆனால் அதற்குள்ளே நாம் மாய்ந்து விடக்கூடாது, அதற்குள்ளே நாம் கரைந்து விடக்கூடாது. இந்த அடையாள அரசியலை தாண்டி மக்களை நாம் அரசியல்படுத்துவதற்கான களம் ஒன்று உண்டு. அந்த களம்தான் சமத்துவத்திற்கான அரசியல் களம். காலம் காலமாக சமத்துவம் என்பது ஒரு வேட்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தேடலாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மாமன்னன் படம் அதுதான். ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் அதிமுகவையும் திமுகவையும் பொருத்தி பார்த்தார்கள். ஜெயலலிதா அம்மாவையும் சபாநாயகராக பொறுப்பில் இருந்த தனபால் அவர்களையும் சொன்னார்கள். எல்லாவற்றையும் தாண்டி மாரி செல்வராஜிடத்திலே இருந்த உணர்வு என்னவாக இருந்தது என்றால், அவையெல்லாம் இடையிலே படைக்கப்பட்ட பாத்திரங்கள். ஆனால் கான்செப்ட், கோர் கான்செப்ட் ஆஃப் தி ஃபில்ம் ஈக்குவாலிட்டி என்பதுதான். அந்த கதையின் கரு, நுட்பமான புள்ளி சமத்துவம், சமத்துவத்திற்கான போராட்டம். இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால், நீங்கள் ஏன் திருமாவளவனை அல்லது விடுதலை சிறுத்தைகளை ஏற்க வேண்டும் அல்லது அதில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்கிற புரிதல் கிடைக்கும். இது வெறும் ஒரு சாதி பற்று அடிப்படையிலே அல்லது ஒரு தனிநபர் துதி என்கிற அடிப்படையிலே நாம் இணைந்து நின்றால் அது தற்காலிகமான வாக்கு. நான் 90 முதலில் தலைமை பொறுப்பு ஏற்ற போதே மதுரை பகுதியை சார்ந்த தம்பிகளுக்கு சொன்னேன், என்ன நீங்க என்ன சாதின்னு அடையாளம் என்று என் பின்னால் வராது. நாளைக்கு என்னை விட எவனாவது ஒருத்தன் வல்லமை உள்ளவன் வந்தால் அல்லது கலரா இருக்கிறவன் ஒருத்தன் வந்தா, நம்ம சாதியில ஒருத்தன் கலரா இருக்கிறான், அவன் பின்னால போயிருவீங்க. இது டெம்பரரி. நான் பேசுகிற அரசியல் உனக்கு உடன்பாடு இருந்தால் என் பின்னால் வாரு. நான் பேசுகிற அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல். அம்பேத்கருக்கு முன்னால், அவருக்கு முன்னால் பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பேசிய அரசியல், கௌதம புத்தர் பேசிய அரசியல். திரிபுவாதங்களால் இங்கே புராணங்கள் எல்லாம் வரலாறாக சித்தரிக்கப்படுகின்றன. அந்த மாயையை நம்முடைய கவனங்கள் சிதறுகின்றன, மனித ஆற்றல் விரயமாகின்றன. அதில் சிலர் அதிகாரத்தை அதன் மூலம் கைப்பற்றுகிறார்கள், தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அதிகாரம் உள்ளவன் எப்போதும் ஒடுக்குகிறான், அதிகாரம் இல்லாதவன் எப்போதும் சுரண்டப்படுகிறான், ஒடுக்கப்படுகிறான். ரெண்டே கேரக்டர் தான். அதுதான் அவங்க கிளாஸ், வர்க்க பண்பு என்று கம்யூனிசம் சொல்லுகிறது. பூர்ஷ்வா என்றும் புரோலிட்டேரியன் என்றும் ஆளும் வர்க்கம் என்றும் உழைக்கும் வர்க்கம் என்றும் சொல்லுகிறார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதிகாரம் உள்ளவர்கள் ஒடுக்குகிறார்கள், அதிகாரம் இல்லாதவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஒரே சாதிக்குள்ளேயே அதிகாரம் உள்ளவன் ஒடுக்குவான், அந்த சாதியில் இருக்கிறவனையும் ஒடுக்குவான். யாரும் இந்த சாதியை சார்ந்த காலேஜ் வச்சிருக்கிற சாதிகார பூரா கட்டணமே கட்ட வேண்டாம் படிக்க சொல்றானா? சாதி பற்று தானே, முடியுமா? நான் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறேன், என் சாதிக்காரங்களாம் நீங்க வரலாங்கல்ல, எல்லாரும் ஜாயின் பண்ணீங்க, படிச்சீங்க, யாரும் ஒரு பைசாவோட கட்டணம் கட்ட வேண்டாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த இடத்துல சாதி ஒர்க் அவுட் ஆகாது. சாதியா இருந்தாலும் பணத்தை கட்டிட்டு போடாமா. 12 லட்சம் 12 லட்சம் கட்டு, நீ என் சாதியா இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? சாதி உணர்வுங்கிறது ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், அது ஒரு எமோஷன். அந்த அடையாளம் நிரந்தரமானது. அதை கடந்து ஒன்று இருக்கிறது, மனித குலத்தை செழுமைப்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது.
மனித குலத்தை முழுமைப்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது. மனித குலத்தை முழுமைப்படுத்துவது என்கிற போது மிக முக்கியமான முன் நிபந்தனையே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். மிக முக்கியமான முன் நிபந்தனையே இந்த மனித குலம் மேம்பட வேண்டும், அனைத்து ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுபட வேண்டும், சுரண்டலில் இருந்து விடுபட வேண்டும், சமத்துவம் நிலை பெற வேண்டும் என்றால் ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற இந்த இன்ஈக்குவாலிட்டி என்பது தகர்க்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண் என்றால் ஒரு செமி, பெண் என்றால் ஒரு செமி. செமின்னா அரை. ஆண் தோற்றத்தால் முழுமையாக தெரியலாம், ஆனா படைப்பில் அறைதான். பெண் தோற்றத்தால் முழுமையாக நமக்கு தெரியும், அந்த முழுமை என்பதே ஒரு அறைதான். ஆக பெண்ணும் ஆணும் சமமாக இணைகிற போதுதான் உண்மையான கம்ப்ளீட்னஸ் உருவாகிறது, ஒருமை உருவாகிறது, முழுமை உருவாகிறது. அப்ப அந்த ஆணும் பெண்ணும் ஒருமையாக ஓருருவமாக மாறுவதற்கு எது தேவைப்படுகிறது, முன் நிபந்தனையாக இருக்கிறது என்றால் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான், பாலின சமத்துவம் தான். அதை யாருமே பேசுவது கிடையாது. மேடையில் எப்போதாவது யாராவது பேசுவதோடு சரி, அதற்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது. அதுல வெறும் பதவியில் வந்து உட்கார்ந்துதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு நினைக்கக்கூடாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது தூங்கி எழுந்ததிலிருந்து படுக்க போகிற வரையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து செய்வது, இணைந்து இயங்குவது, அவர்களின் உணர்வுகளை மதிப்பது, அங்குதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தொடங்கும். பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் ஆணும் பெண்ணும் சமமாக வாழ்வது, இணைந்து வாழ்வது, இணைந்து இயங்குவது, அங்கதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தொடங்குது. உடனே கட்சியில நீ அந்த பதவி கொடுத்தியா, இந்த பதவி கொடுத்தியா, நீ வேட்பாளர் பதவி கொடுத்தியா, நீ அவங்களுக்கு மேடையில் உட்கார வச்சியா அப்படிங்கிறதல்ல. ஆண்களை எதிர்ப்பதல்ல பெண் சமத்துவம் என்பது, ஆணாதிக்க கருத்தியலை எதிர்ப்பதுதான் பெண் சமத்துவம். பெண்களை ஒடுக்குவதற்கான கருத்தியல் எதுவோ அந்த கருத்தியலை அம்பலப்படுத்துவது, அந்த கருத்தியலை எதிர்த்து போராடுவது, அந்த கருத்தியலை நீர்த்து போக செய்வது. பாலின சமத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக நம் முன்னால் இருக்கிறது. அந்த சமத்துவம் நேராமல் எந்த சமத்துவம் நிகழாது, எந்த சமத்துவம் நிகழாது. நாங்க ஆண்களாய் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்டுக்கு இடம் வேண்டும், ஆண்களாய் இருக்கக்கூடிய கிறிஸ்டிக்கு இடம் வேண்டும், ஆண்களாய் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு இடம் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சமத்துவம், அப்படிங்கிறதெல்லாம் சமூக நீதி. சமூக நீதியின் தொடக்க புள்ளியே பாலின சமத்துவத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் இன்னும் இங்கே அரசியலில், சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நம்மால் கொண்டு வர முடியவில்லை. அப்படின்னா எவ்வளவு இறுக்கமாக இந்த சமூகம் இருக்கிறது. பாலின சமத்துவத்தை அனுமதிக்க முடியாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. பெண்களை சமமான ஈரினமாக கருதக்கூடிய, உணர்வுள்ளவர்களாக கருதக்கூடிய ஒரு பொது உளவியல் இங்கே இன்னும் கட்டமைக்கப்படவில்லை. காமன் சைக்காலஜி, சோசியல் சைக்காலஜி என்பது பெண்களுக்கு எதிரானதாக இருக்கிறது, சமமின்மையாக இருக்கிறது, சமனற்ற ஒரு உளவியலாக இருக்கிறது. அருமை தோழர்களே, காதல் என்பது கூட்டல் ஈக்குவல் சமன்பாடு தா என்று உருவாகிறது. தா ஆதல். பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் காதல், பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் சமத்துவம், பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான், சேர்ந்தால் என்றால் இணையாக இணைந்தால், சமமாக இருந்தால், இனப்பெருக்கத்துக்கு சேர்வது என்று பொருள் அல்ல. சேர்ந்தால் முடிவெடுப்பதில் பெண் இருக்க வேண்டும், உணவு சமைப்பதில் ஆண் இருக்க வேண்டும், பாத்திரம் கழுவுவதில் ஆண் இருக்க வேண்டும். இது ஒரு புரிதலுக்காக சொல்வது. அதனால் வீட்டுல போய் பாத்திரம் நான் கழுவ மாட்டேன், திருமாவளவன் சொல்லிட்டாரு நீ தான் கழுவணும் அப்படின்னு பேசுறதுக்காக, ஒரு புரிதலுக்காக சொல்வது. ஏன்னா இங்க ஆணாதிக்க எதிர்ப்பு என்பதே ஆண்களை எதிர்ப்பது என்கிற பொருளில் புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படி அல்ல, கருத்தியலை எதிர்ப்பது அதுதான் பெண்ணியம்.
பாலின சமத்துவத்தை பேசுவது. இந்த ரெண்டுக்கும் இடையில கிரேஸ் பானு நம்மளை பத்தி யாரும் பேசலையே அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாம் இதற்குள்ளே அடங்கி விடுகிறது. இந்த சமத்துவம் என்பது அவர்கள் மூன்றாவது பாலினம் என்கிறார்கள். அவர்கள் ரெண்டுக்கும் பொதுவான பாலினம், ரெண்டு சமமா இருக்க வேண்டும் என்று நம்மை அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டே இருக்கிற ஒரு பாலினம், இடையினம். அவர்கள் இடையினம், வல்லினம் மெல்லினம் என்பதற்கு இடையிலே இருக்கிற இடையினம் என்பதை போல அவர்கள் இடையினமாக இருக்கிறார். அது மேலை நாடுகளிலே அந்த விழிப்புணர்வு இருக்கிறது. நம்முடைய நாட்டில் இன்னும் அந்த விழிப்புணர்வு அவங்க பொருட்படுத்துறதே கிடையாது. இந்த மாற்றுத்திறனாளிகளை பொருட்படுத்துறது கிடையாது. இடையின சமூகத்தை பொருட்படுத்துவது கிடையாது. அதை ஒரு பொருட்டாவே நாம் எடுத்துக்கொள்வது. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? மீண்டும் மீண்டும் வேதகால அரசியல் இங்கே தலை தூக்குகிறது. வேதகால அரசியல் என்பது அதுதான் இன்றைக்கு சங் பரிவார்களால், சனாதன சக்திகளால் சொல்லப்படுகிற இந்துத்துவா என்பது. அது இந்துத்துவா என்பதை விட வேதத்துவா என்று சொன்னால் சரியாக இருக்கும், அல்லது இந்துத்துவா என்பதை விட சங்கத்துவா என்று சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா RSS உடைய செயல் திட்டம் தான் சங்கம் என்றால் RSS. எனவே சங்கத்தின் கருத்தியல் சங்கத்துவம், இல்லைன்னா அது வேத கருத்தியலை அடிப்படையாக கொண்டது வேதத்துவா என்று சொல்றாங்க. இந்த இந்துத்துவான்னு சொன்னோடனே பாத்தீங்களா இந்துக்களுக்கு எதிராக பேசுறான் திருமாவளவன் அப்படின்னு அதை அப்படியே திரும்புவாதம் செய்கிறார். இந்துக்கள்லாம் எங்க அம்மாவே இப்ப இந்து தான், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். நாம் எப்படி அம்மாவுக்கு எதிராக இருக்க முடியும்? யாருடைய உணர்வையும் நாம் கொச்சைப்படுத்தவில்லை, யாருடைய நம்பிக்கையை நாம் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கை அறிவியல் பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்று போராடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அவங்க நம்பிக்கை அப்படின்னு நம்ம விட்டு போயிட முடியாது. எங்க அம்மாவா இருந்தாலும் கூட அறிவியல் பூர்வமான நம்பிக்கை உள்ள ஒரு புதிய தலைமுறை இங்கே உருவாக வேண்டும். அதற்கான களமாகத்தான் இத்தகைய விழாக்கள் அமைய வேண்டும். இது வெறும் காதலை பற்றி பெருமை பேசுகிற விழாவாக, காதலை ஊக்கப்படுத்துகிற விழாவாக, காதலர்கள் எல்லாம் ஓடி போங்கள் என்று சொல்லுகிற விழாவாக, அல்லது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிற விழாவாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி திரித்து பேசுகிற கும்பலும் இருக்கிறார்கள். நாம் மனித குலத்தின் உண்மையான உணர்வு, முதிர்ச்சியடைந்த பண்பு, அதுதான் காதல். அது மனித குலத்தின் பொதுவான ஒரு விசை, மனித குலத்தை இயக்குகிற இயங்கு விசை அது. அப்படிப்பட்ட அந்த காதல் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது இருக்கும். நம்மாலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. அது ஒரு பேராற்றல், அது ஒரு பேராற்றல். மனித குலம் இருக்கிற வரையில் காதல் இருக்கும். காதலை திட்டம் போட்டு வரவழைக்கவும் முடியாது, திட்டம் போட்டு தடுக்கவும் முடியாது. தடுக்க நினைக்கிறவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள், அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள். அது காதல் என்கிற உணர்வின் வெளிப்பாடு. ஆகவே அருமை தோழர்களே, இந்த விழாவை இன்னும் இன்னும் நாம் அரசியல் படுத்தக்கூடிய வகையிலே வெற்றிகரமாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை சொல்லி, நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்வினை பங்கேற்ற போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருக்கு ஒரு செயல் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விழாவில் அது ரெண்டு பேருடைய பேச்சு ரொம்ப முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. கலை உலகத்தில் இன்றைக்கு எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஆளுமைகளாக, திரை உலகின் பாதையை அல்லது திசை வழியை தீர்மானிக்கிற ஆளுமைகளாக இன்றைக்கு அன்பு இளவல்கள் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இலக்கிய உலகில் அல்லது கவிதை உலகில் பாரதிதாசன் பரம்பரை என்று ஒரு பரம்பரை இருந்தது. அவருடைய மாணாக்கர்கள் கவிஞர் சுரதா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கவிஞர் பொன்னடியான் என்று ஒரு பெரிய நீண்ட பரம்பரை உண்டு. அதே போல திரையுலகத்திலே பாவலர் அறிவுமதி பரம்பரை என்று பாடலாசிரியர்கள் பரம்பரையிலே அறிவுமதி அவர்களால் உருவாக்கப்பட்ட பாரம்பரியமானவர்கள் பலர் உண்டு. இயக்குநர்கள் என்று வருகிற போது நமக்கு தெரிந்து பாரதி ராஜா ஒரு பெரிய சகாப்தமாக இருந்தார். சில 10 ஆண்டுகள் திரையுலகம் அவர் கட்டுப்பாட்டிலே இருந்தது. இன்றைக்கு திரையுலகம் தம்பி மாரி செல்வராஜ்,
தம்பி ரஞ்சித் போன்றவர்களின் சிந்தனைகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. புதிய கோணத்தில் சிந்திக்கிறார்கள், முற்போக்காக சிந்திக்கிறார்கள், ஜனநாயக பூர்வமாக சிந்திக்கிறார்கள், சமூக நீதி அடிப்படையிலே சிந்திக்கிறார்கள், சமத்துவ இலக்கை நோக்கி அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதை அடிப்படை கருப்பொருளாக வைத்து அவர்கள் கதை அமைக்கிறார்கள், கதை களத்தை தீர்மானிக்கிறார்கள். இது இதுவரையில் திரையுலகில் இல்லாத ஒரு புதிய பார்வை. அந்த வகையிலே என்றென்றைக்கும் நாங்கள் உங்கள் பக்கம் இருப்போம், உங்களோடு கைகோர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம். நீங்கள் கலை உலகில் சமத்துவ அரசியலை, சமத்துவ கருத்தியலை விதைத்து வருவது மிகப்பெரிய விளைச்சலை இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு தரும். அது கட்டாயமாக ஆதவர்ஜினாவுடைய கனவை நனவாக்கும். ஒரு சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பதற்காக வாமன்னன் மாரி செல்வராஜ் அவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருந்தது. சபாநாயகரை நாற்காலியில் உட்கார வைப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது ஒரு முதல்வரை நாற்காலியில் உட்கார வைக்க வேண்டும். அங்கேயும் ஒரு வடிவேலு தேவைப்படுகிறார். அப்படி ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது என்பதை விட ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அது நிஜமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொன்னார். நான் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், மாநில அரசுகளே அல்ல, டெல்லியில் இருப்பதுதான் அரசு. டெல்லியில் இருப்பதுதான் அரசு, அதுதான் அரசு. இதெல்லாம் பிரான்சஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் கிளைகள். அப்படிதான் உங்களுக்கு பவர் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஆர்.என். ரவிட்ட போய் நிற்க வேண்டியது. நாம என்ன மசோதா போட்டாலும் ஆர்.என். ரவி மாதிரி ஒரு ஆள் வந்து RSS காரை பிடிச்சி உட்காந்துவா. நீ பாஸ் பண்ற மசோதாலாம் உனக்கு எல்லாம் இது பண்ண முடியாது, போயாண்டு. சரி, சண்டை போட்டா நான் டெல்லிக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சோம், அங்க போய் கிடப்புல போட்டுறாங்க. அங்க போய் அமித்ஷாட்ட உட்கார்ந்து கொஞ்சம் சண்டை போட்டோம்னா நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டேங்க, என்கிட்ட இல்லைன்றான். அதுக்குள்ளே நம்ம ஆட்சி முடிஞ்சுன்னு கீழே போயிடும். கவர்மெண்ட் எங்க இருக்கு? ஸ்டேட் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய மாற்றம் டெல்லியில் நிகழ்கிற மாற்றம். காஞ்சிராம் விரும்பிய மாற்றம் டெல்லியிலே விரும்புகிற மாற்றம், நிகழ்கிற மாற்றம். அது நடக்குமா? நடக்கும். இது நடக்குமா என்று எதிர்பார்த்தார். இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்த்திருக்கிறது. சமூக நீதி. திருமாவளவன் இன்றைக்கு MABL முடிச்சுட்டு PhD முடிச்சுட்டு ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை உருவாக்க முடிந்தது என்றால் அது ஒரு மாற்றம் தான். பெரிய பெரிய சக்திகள் ஆட்டி படைத்த திரையுலகில் இன்றைக்கு சாதாரணமான குக்கிராமத்தில் பிறந்த எவ்வளவு இயல்பா சொன்னார். நான் என்னவா இருக்கிறேங்கிறது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது. ஒரு சினிமா இயக்குனர் தான் தெரியும். என்னை வைத்து எப்படி இங்கே பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, எனக்கு என்ன பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது, எதுவுமே என் தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது. எவ்வளவு இயல்பாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த மாரி செல்வராஜ் இன்றைக்கு திரையுலகில் திசைவெளியை தீர்மானிக்கக்கூடிய புள்ளியில் நிற்கிறார். அடுத்து அவர் என்ன படம் பண்ண போறார், அவர் என்ன கதையை விவாதித்துக் கொண்டிருக்கிறார், என்ன காட்சியை அமைக்க போகிறார். இவ்வளவு பெரிய செய்தி உருவாகி இருக்குல்ல, இவ்வளவு பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது அல்லவா? ஏன் டெல்லியிலே மாற்றம் நிகழாது? காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. VP சிங் அவர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்தியா அம்பேத்கரின் திசைவழியில் பயணிக்கிறது. தோழர்களே, மறந்து விடாதீர்கள். இந்திய மூலையில் எங்கே ஒரு விவாதம் நடந்தாலும் அந்த விவாதம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அம்பேத்கரின் சிந்தனையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அது மேல்தொட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் அடித்தொட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும் எந்த மூலையில் நிகழ்ந்தாலும், அது திரைக்களமாக இருந்தாலும் அரசியல் களமாக இருந்தாலும் பண்பாட்டு களமாக இருந்தாலும் எந்த புள்ளியிலே என்ன விவாதம் நடந்தாலும் அங்கே அம்பேத்கர் என்கிற அரசியல் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு கும்பல் கோல்வாக்கர் ஆட்சியை நிறுவ துடிக்கிறது, இன்னொரு சமூகம் அம்பேத்கர் ஆட்சியை உருவாக்க துடிக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஆட்சியை உருவாக்குவதல்ல நோக்கம். டெல்லியிலே அம்பேத்கர் ஆட்சியை, அம்பேத்கர் அரசை, அந்த ஜனநாயக அரசை, அந்த புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அரசை
We, the people of India, having solemnly resolved to constitute into sovereign, socialist, secular, democratic republic to secure to all its citizens. அம்பேத்கர் எழுதுறார் பிரியாம்பிள். எங்கே நாங்கள் உருவாக்குகிற அரசு என்ன அரசு? சோசியல், சாவரின், செக்யூலர், சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இவ்வளவு பெரிய டெபினிஷன் டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு அந்த டெபினிஷன் தேவைப்படாது. ஏன்னா அதுதான் அரசு. ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாகிற அரசு அல்ல பிரியாம்பிள் சொல்றது. பிரியாம்பிள் சொல்ற அரசு என்பது நாங்கள் ஒரு அரசை உருவாக்குகிறோம், இந்திய மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு சேர ஒரு முடிவெடுத்திருக்கிறோம், இங்கே ஒரு அரசை நாங்கள் உருவாக்குகிறோம். அந்த அரசு இறையாண்மை உள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. அவன் சிம்பிளா பிஜேபி அரசு சொல்லிட்டு போயிடறான். அந்த ஸ்டேட்டுக்கான டெபினிஷன் 5 வார்த்தைகள் இருக்கு. சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதை டைல்யூட் பண்றதா அவருடைய நோக்கமா இருக்கு. RSS காரருடைய நோக்கமா இப்படி இருக்க கூடாதுங்கிறான். அதுல இருக்கிற செக்யூலர் தூக்கணுங்கிறான், சோசலிஸ்ட் தூக்கணுங்கிறான். இதுக்கு சுப்பிரமணிய சாமிங்கிறால் போய் ஒரு வழக்கை போட்டுக்கிறார். இந்த பிரியாம்பிள் இருக்கிற இந்த 2 வார்த்தையை எடுக்கணும். என்ன வார்த்தை? சோசலிஸ்ட் அண்ட் செக்யூலர். அப்படின்னா என்ன? வேதிக் ரிபப்ளிக். மனுஸ்மிருதி தான் இங்கே அரசமைப்பு சட்டமா வரணும். அதுதான் நோக்கம். இந்த சோசியல் ஆர்டர் கொண்டு வந்து இதை நாம் காப்பாற்றியாக வேண்டும். அதனால் நம்முடைய போர்க்குரல் டெல்லியில் ஒலிக்க வேண்டும். அப்படின்னா ஆதவத்தினுக்கு நான் பதில் சொல்றதா நினைச்சு கூடாது. ஒரு எம்எல்ஏ நிக்க சொல்றாரு போல இருக்கு அண்ணன, இல்ல இல்ல முடியாது, நான் எம்பிக்கு தான் நிற்பேன்னு அண்ணன் சொல்றாரு கூட, நீங்க புரிஞ்சிக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் திங்கிங். அப்படி பொருத்தி பார்க்க கூடாது. பொருத்தி பார்க்க இது ஐடியாலஜிக்கல் கான்வர்சேஷன், இது ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன், கருத்தியல் சார்ந்த ஒரு விவாதம். அரசு என்பது என்ன, அது எங்கே இருக்கிறது, அது எந்த புள்ளியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் ஒரு முக்கியமான புரிதல் தேவை. அருமை தோழர்களே, நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு உலகே கொண்டாடுகிறது. இந்த ஊருக்காரன் சாணி எதிப்பாது, அவன் லெவல் அவ்வளவுதான். செருப்படுத்து மாற போடும், அவன் லெவல் அவ்வளவுதான். சில பேருக்கு என்னங்க உங்களுக்கு இவ்வளவு மோசமா பண்றாங்களே, இமிடியேட் பண்றாங்களே, நீங்க போக விட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. அவன் சொல்ற வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாதான் நான் கவலைப்படுவேன். சொல்றவன் யாருன்னா அவன் டம்மி பீஸ் போய் விட்டு சொல்றவன் யாருக்கு எனக்கு தெரியல. அவனுக்கு எந்த முதிர்ச்சியும் கிடையாது, அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவன் மக்களை படிச்சது கிடையாது, மக்கள்கிட்ட போனது கிடையாது. அவனுக்கு சாதிங்கிற வளையத்துக்குள்ளே கிடக்கிறான், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரி 24 மணி நேரம் களத்தில் நிக்கிறவன் என்னோட வந்து கருத்திலா பேசினான்னா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். மக்களோடு திறந்தோடு நிற்கிறவன் 24 மணி நேரம் மக்களோடு நின்று போராடக்கூடியவன், ஃபீல்டுல இருக்கிறவன் வந்து என்ன வந்து நீ இந்த மாதிரி பண்ற, உங்களுடைய ஐடியாலஜி இப்படி தப்பா இருக்கு, உங்களுடைய ஃபீல்டு ஒர்க் இப்படி தப்பா இருக்குன்னு விமர்சனம் பண்ணா ரெஸ்பாண்ட். எங்கே ஒருத்தர் மூடையில உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு வந்து பேசுறான், அவன் பேசுறதுக்குலாம் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா நம்ம எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இக்னோர் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம். இது நம்முடைய அன்பு இளவல் மாறி செல்வராஜ் அவர்களுக்கும் நான் சேர்த்து சொல்றேன். யார் உங்களை விமர்சனம் பண்ணாலும் பொருட்படுத்தாது. நீங்க அந்த திரையுலகத்தில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திரையுலகம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறது. அதுல காட்டுற ஒவ்வொரு பிரம்மாண்டமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுல நான் என்னுடைய ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சேன். பரியேறும் பெருமாளுக்கு நீங்க சொல்லும் போது கூட நான் அதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். அந்த உணர்வு என்னன்னா, அது நீங்க படத்துல காட்டுறது கரெக்ட் தான். என்ன அந்த மாதிரி வந்து உணர வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது. அப்படி ஒரு காட்சியை உருவாக்குவதன் மூலம் என்னுடைய சிந்தனையை நீ கிளறது. அதுல எனக்கு என்னன்னா, அப்பாவை வந்து அவன் துரத்துறாங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிறுத்திக்கலாம். இவரு தானே டைரக்டர், இவர் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 50 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 1 மினிட். ஆனா அது அவன் புறத்திட்டே ஓடுறான், துணியெல்லாம் இழுத்து விட்டு அவன் படுத்து உட்கார்ந்து வர்றான். ஆனா இந்த இடத்துல ரிகாலியேஷன் இல்லை. உங்க கதாநாயகனை வந்து தனியாக அழைச்சிட்டு போறாங்க, ஒரு வீட்டுக்கு வச்சு அடிக்கிறாங்க, வாயில சிறுநீர் கழிக்கிறான், ரிகாலியேஷன் இல்லை. இங்கன்னா திருப்பி அடின்னு முழக்கம் சொன்னவன், அதங்க நறு அட்டு நீரு திரும்பி எழுதி திருப்பி அடி என்று முழங்கியவன்.
ஐயோ இந்த இடத்துல அந்த கதாநாயகன் அட்டிப்பானாங்கிற மாதிரி எனக்கு வெறி வருது, கோபம் வருது. அப்ப எனக்கு அந்த வெறியை ஊட்டிய இயக்குனர் மாறி சொல்றாரு, அந்த இடத்துல ப்ரொவோக் பண்றாரு, பாடுறா நீங்க எல்லாம் ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் படத்துல வைக்க மாட்டேன், நீங்க தான் பண்ணணும், நான் படத்துல ரிட்டாலியேட் பண்ண மாட்டேன், நீ ரிட்டாலியேட் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு போய். ஆனா அன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே நான் 2 இரவு நாள உறங்க முடியல, அந்த என்னால தாங்கிக்கவே முடியல, என்னால ஜீரணிக்கவே முடியல. கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இந்த சாதி வெறி பிடிச்சி அவன் கொலைதான் பண்ணிட்டு இருக்கான், அவனை அந்த இடத்துல போட்டு சொல்றதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குது, தனியா மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துல ஜனநாயகப்படுத்துகிற வேலையை மாறி செய்கிறார். ஆனால் என்னுடைய உணர்ச்சி அதை தாங்கல, பொறுத்துக்க முடியல. இவ்வளவு மோசமான ஒரு சாதி வெறியன், இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கிறான், எவ்வளவு குரூரமான வேலைகளை பண்ணிருக்கிறான், சாதிக்காக ஆட்களை திரட்டி படுகொலை செய்யறானே, அவனே இவர் கதாநாயகன் சாதாரணமா போறானே, அறிவுரை சொல்லிதான் போறான். இயக்குனர் மாறி செல்வராஜ் அறிவுரை சொல்றாரு, ஆனா என்னால அதை தாங்கிக்க முடியும். அதுல என்ன எனக்கு கோபம் இருந்துச்சுன்னா, அவனே போய் ட்ரெயின்ல தலையை குடிச்சு சேர்த்துருவான். அந்த சாதி கதாநாயகன் அடிக்கல. அதே மாதிரி வினு சக்கரவர்த்தி நடிச்ச ஒரு படம், அந்த படத்துல பாரதி கண்ணம்மா நடிக்கிறேன், அவனே தீ குளிச்சு செத்துருவான், கதாநாயகன் அடிக்க மாட்டான். அவன் அடிச்சுதான் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிரபகண்டா பண்ணுங்கிறது அல்ல. எனக்கு என்னன்னா, அடிக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப அப்நார்மலா இருக்கும். ஒரு கதாநாயகன் ஒரு 40 பேரை அடிச்சு வீழ்த்துறது, கதாநாயகன் ஒரு ஒரே ஆளா தனியா போய் ஸ்டேஷன்ல தகராறு பண்றது, அது என்ன ஆகுன்னு சொன்னா, ஓ இப்படி ஒரு ஆளாதான் பண்ண முடியும் போது நம்மளால பண்ண முடியாதுன்னு இந்த உணர்வு போய் டைலூட் ஆயிடும். அந்த மாதிரியான பார்த்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு மாசிவா போயிட்டு ஜனங்களோட போயிட்டு இயல்பா ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு அவங்களை வீழ்த்துறது, எப்போதுமே கலெக்டிவா இருக்கிறது, ஒரு மாசிவா இருக்கிறது, மக்களோட ஒரு விஷயத்தை எதிர்கொள்றது அப்படின்னு இல்லாம, ஒரு கதாநாயகன் அவர் வந்தார்னா எம்ஜிஆர் திடீர்னு இங்க இருந்தா துடிப்பார், வில்லனை அடிச்சு போட்டு ஒரு பெண்ணை காப்பாத்திடுவார். அப்ப எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வரணும் இவன் திரைப்படத்துல தேடிட்டு இருக்கிறான். இவனே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணுங்கிறது உணர்வுங்கிறது காயடிக்கப்பட்டது. இந்த மாதிரியே கதாபாத்திரங்களை பார்த்து எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் திடீர்னு குதிச்சாதான் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியும், எம்ஜிஆர் மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தாதான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும், இதெல்லாம் பாதுகாக்க முடியாது. இது உளவியல் ரீதியா ஒடுக்கப்பட்டவர்களை மேலும் டைலூட் செய்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. இந்த பாயிண்ட் உங்களால் புரிஞ்சு முடியுதான்னு எனக்கு தெரியும். உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள், எக்ஸ்ப்ளாய்டட் மாஸ், நாள்தோறும் சுரண்டப்படுகிற சமூகம், பாதிக்கப்படுகிற மக்கள் 10 பேரா சேர்ந்து போராட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை தருவதுதான் காட்சி அமைப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம கண்ட்ரோல், நீங்க இயக்குனர், நீங்க நினைச்சா அதை உருவாக்க முடியும், இல்ல ஒரு தனி ஆள் கதையில் வந்தானா 30 பேரே அடிச்சு தூப்பான், 40 பேரா இருந்தாலும் காலி அப்படி கை வைத்தாலும் அப்படி சடசடன்னு சாய்வாங்க. இது பிராக்டிகலா முடியாது இல்ல. அப்ப அந்த ஹீரோயிசம்ங்கிறது வெறும் சினிமாவா மக்கள் பார்த்து போறது இல்லை, அந்த பொழுதுபோக்குன்னு பார்த்து போறது இல்லை. அவன் என்ன பண்ணிடுறான்னா, எங்க விஜய் வந்தாருன்னா தூக்கிடுவாரு, எங்க தனுஷ் வந்தாருன்னா அடிச்சு கிளப்பிடுவாரு, இந்த போலீஸ் எல்லாம் தண்ணி காட்டுவார். அப்ப அவனுக்கு திரைப்பட கதாநாயகன் தேவைப்படுகிறான். நிஜ களத்தில் போராடுகிற சேக்குவேரா போன்ற போராளிகளை அவன் தேடுவதை விட பொய் முகங்களை தேடுகிற உலகில் இங்கே கட்டமைக்கப்படுகிறது. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அது ஒரு இம்பாக்டை உருவாக்குகிறது. அது வெறும் திரைப்படமா முடிச்சுட்டு போறது, பொழுதுபோக்கு காட்சியா பார்த்துட்டு போயிடுறது. ஒரு தெருக்கூத்தாக இருந்தாலும் ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மனிதனை மிகப்பெரிய அளவிலே தாக்கத்தை, மனிதனுக்குள்ளே ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது. நீங்க ஒரு ராமநாடகம் பார்த்து போயிட்டீங்கன்னா அது 3 நாளைக்கு 4 நாளைக்கு ராமனை பத்தி லட்சுமணனை பத்தி தான் உங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், வாய்ஸ் காதல் இருந்துகிட்டே இருக்கு, அந்த பாடல்கள், அந்த பதில் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. குழந்தையா இருக்கும்போது அப்படி தெருக்கூத்து பார்த்துட்டு 2 நாள் 3 நாள் அப்படியே அதுலேயே இருந்திருக்கிறாங்க, இந்த மயக்கத்திலே இருந்திருக்கிறார். திரைப்படம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு சக்தி. நான் படத்துல பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான், இந்த திரை கதாநாயகன் ஒண்ணு இல்லைன்னா தலித் பாத்திரம்னு கொண்டு வருவாங்க, கடைசியா அந்த தலித் பாத்திரம் இல்லை,
அவன் வேற ஒரு சாதியில பிறந்து இந்த சாதியில வளர்ந்தவன் அப்படின்னு முடிச்சுவான். அப்படியே முடிச்சுவான். இப்ப மதுரை வீரன் படம் அப்படிதான். மதுரை வீரன் வந்து அருந்ததியர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஆனா அவர் வந்து வேற எங்கேயோ ஒரு சாதியில பிறந்து இங்க வளர்ந்தாருன்னு கதை முடிக்கிறோம். தாமரைன்னு ஒரு படம், நெப்போலி நடிச்ச படம், அதுல தலித்துகளுக்காக போராடுற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா அவர் வேறு ஒரு சாதியில பிறந்தவரா இருப்பார். நம்ம விசேகர் படங்கள் அப்படி நிறைய வரும். தலித்துகள் பிரச்சனை பற்றி பேசுற மாதிரி வரும். அங்க யாராவது ஒருத்தர் வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி இருப்பார். ஆனா அவர் தனி சமூகத்திலிருந்து தோன்றியவராக இருக்க மாட்டார். கடைசியா பார்த்தா அவர் ஒரு இன்னொரு சமூகத்திலிருந்து பிறந்தார். இந்த கதாநாயக பாத்திரத்தை படைப்பதில் கூட இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு இருக்கு. என்னுடைய பார்வையிலிருந்து இந்த விமர்சனங்களை நான் வைக்கிறேன். இன்றைக்கு எவராலும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மாரி செல்வராஜ் அவர்களும் ரஞ்சித் அவர்களும். நீங்க ஏன் இப்படி வந்து படம் எடுக்கிறீங்க? இயக்குனர் என்ன செய்யறது அதுதான். தயாரிப்பாளர் இன்னைக்கு அவங்க கையில காலில் வந்து விழக்கூடிய அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அந்த ஆளுமை இருக்கு. சொல்றேன், தப்பா சொல்லுங்க, அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு. ஒரு காலத்துல வந்து தயாரிப்பாளர் சொல்றதுதான் இயக்குனர் கேட்கறங்களா இருந்துச்சு. கதாநாயகருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருந்துச்சு ஒரு காலத்துல. பாரதி ராஜாவுக்கு பிறகு இயக்குனர் யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலைஞருக்கு பிறகு வசனகர்த்தா யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜாவுக்கு பிறகு இசை யாருங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாலும் கூட இளையராஜா இடம் இளையராஜாவுக்கு தான். அதை யாராலும் வந்து எதுவுமே பண்ண முடியும். அதே போல இது எத்தனை பேர் வந்தாலும் இனிமேல் வரக்கூடிய இயக்குநர்கள் எல்லாம் ஒன்னு ரஞ்சித் சாயல், மாரி செல்வராஜ் சாயல் என்பதுதான் இனி வரப்போகிற படைப்புகளில் இருக்கும். அந்த படைப்புகள் மனித குலத்தை சமத்துவப்படுத்துகிற திசைவெளியை நோக்கி போகக்கூடியதாக கருப்பொருள் நீ காட்சி எப்படி வேணாலும் கருப்பொருள். அதனால்தான் அந்த அரியரும் பெருமாள் நான் ஒரு சின்ன விமர்சனத்தை ஓப்பன்ல இருக்கேன். ஏன்னா போய் சேரணும், நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு போய் சேரணும். எனக்கு அதுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு கதாநாயகனால் மட்டும்தான் இது சாதிக்க முடியுங்கிற மாதிரியான உளவியல் கட்டமைப்பை அதை உடைக்கணும், அதை கட்டு உடைக்கணும். மக்களோடு சேர்ந்து எளியவனாலும் செய்ய முடியும், மக்களோடு சேர்ந்து எளியவனாலும் செய்ய முடியும். கதாநாயகன்னா ஆளு நோஞ்சானா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் 40 பேர் அடிப்பாங்கிற மாதிரி ஒரு இங்க ஒரு கட்டு உருவாக்கம், இங்க ஒரு உருவாக்கம், கருத்து உருவாக்கம் இருக்கிறது. அவர் ஏன்னா அவர் ஹீரோ, அவரால் யாரையும் அடிக்க முடியும். அவர் கையை நோங்கினா போதும் எல்லாம் கடந்து விழுந்துருவான், அப்படியே சுருண்டு 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 வந்து விழுந்துருவான். அது ஏன்னா அவரு ஹீரோ. அந்த ஏன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறத கட்டுடைக்கும். அப்படி இல்லை, மனிதனா பிராக்டிக்கலா ஜனங்களோட சேர்ந்து முடிவு செய்துதான் ஒரு விஷயத்தை எதிர்க்க முடியும். தொழிலாளர்களோடு சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை வந்து போராடி வென்றெடுக்க முடியும். அப்ப மக்கள் சேர்ந்து மக்கள் சக்தியாய் ஒரு சாதனையை படைக்க முடியும், ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது எல்லா தளங்களிலும் நிறுவப்பட வேண்டும். அது நாவல் எழுதுவதாக இருந்தாலும், கவிதை எழுதுவதாக இருந்தாலும், இலக்கியம் படைப்பதாக இருந்தாலும், திரைப்படம் படைப்பதாக இருந்தாலும், அந்த களங்களிலெல்லாம் இந்த பார்வை வேண்டும் என்பதைத்தான் நாம் முன்மொழிகிறோம். அதை இந்த இடத்திலே மாரி செல்வராஜ் அவர்களை அமர வைத்து சொல்லியது எனக்கு மகிழ்ச்சி. இது அவருக்கு நாம் ஏதோ புத்திமதி சொல்றோம்னு நினைச்ச கூடாது, அப்படி அல்ல. விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறேன், விடுதலை சிறுத்தைகளின் பார்வையை பதிவு செய்கிறேன், அல்லது திருமாவளவனின் சிந்தனை இதுதான் என்பதை பதிவு செய்ய, அந்த எண்ணத்தை பதிவு செய்ய ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்வில் மாரி செல்வராஜ் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக அவருக்கு சிறப்பான ஒரு நன்றியை, பாராட்டை தெரிவித்து, ஏராளமான படைப்புகளை நீங்கள் இன்னும் கொண்டு வர வேண்டும், திரையுலகில் சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, விருது பெற்ற அத்தனை படைப்பாளர்களையும் நெஞ்சார பாராட்டி, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த யாழன், ஆதி, வெண்ணிலவன் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் அனைவரையும் பாராட்டி, இந்த விழாவிற்கு பணியாற்றிய அருமை தோழர்கள் முனைவர் ஆர்த்தி, ஜாய் என்கிற மகிழ், அன்பே, கோகுல், மகேஷ், பரத், தமிழ், புருணேஷ், அகத்தியன், மழவை தமிழமுதன் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.